Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சென்னையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புகாரி ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க. போத்தீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இருக்குது. நம்ம இன்றைக்கி நைட்டு கூட போத்தீஸ் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு ஷார்ட் மாதிரி இந்த வீடியோவிலே வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து சுட சுட தோசை போட்டு கொடுத்துருக்குறாங்க. தோசைக்கு வந்து சாம்பார். ஸோ இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது என்ன ரெசிபின்னு தெரில எனக்கு, ஆனால் அப்படியே ஒரு டேஸ்ட்டு இந்த ஹோட்டலில் வந்து சாம்பார். அதுவும் வந்து இன்றைக்கி வந்து தோசை வந்து கல் தோசை மாதிரி வந்து போட சொல்லியிருந்தேன், கல் தோசையாக போட சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று வந்து ரோஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. ஐயோ கீழே வேறு கொட்டுது பாருங்கள். நம்ம கேமராவை வந்து கையில் வச்சுட்டே வந்து நம்ம வந்து சாப்பிடவும் செய்கிறோமா, அது சில நேரம் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துடுது பார்த்துடுங்க. வடையும் வந்து இன்றைக்கி வந்து நல்லா சூடாக இருக்குதுங்க. இந்த வடையை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்க. ஏன்னா வந்து 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த வடையில் வந்து எண்ணெய் குடிச்சிருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லதில்லை பார்த்துடுங்க. பட் அட் த சேம் டைம் வடையில் வந்து உளுந்து இருக்கிறதுனால வந்து ப்ரோட்டீன் ரிச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இது கூட ஏதோ சம் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு ஏதோ சம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்த ஜூஸ் வந்துடுச்சுது. ஆனால் ஜூஸு கலர் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி தெரில. குடித்து பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணுவோம். ஏன்னா வந்து மேங்கோ ஜூஸ்ன்னு சொன்னாங்க, பட்டு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து சந்தேகப்பட்டது வந்து உண்மை தான் போல். அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஏதோ சம்திங் சேர்த்துருக்குறாங்க, டு பி ஃப்ராங்க். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஜூஸ் வந்து நீங்கள் கூடிய மட்டும் ட்ரை பண்ணாதுங்க. ஏன்னா அது வந்து அன்வான்ட் சுகரை தான் வந்து நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கிடும். ஃப்ரெஷ் ஜூஸான்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஆம்லேட் வந்து ஃபுல் பாயில் மாதிரி நல்லா நிறையா பெப்பர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா பெப்பர் சாப்பிட்றது வந்து அதில் வந்து ஒரு பெப்பரின் சொல்லி ஒரு காம்பவுண்ட் இருக்குங்கிறதுனால அது வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறையாவே இருக்குது. அந்த ஹெல்த் பெனிஃபிட்டு பெப்பர் சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்டுங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து தனியாக கொடுக்குறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். எனக்கும் சேனல் வந்து படிப்படியாக வந்து டெவலப் ஆகும். இப்போ நம்ம வந்து அடுத்தாக்கில் வந்து இட்லி வித் சாம்பார் அடித்து தூள் கிளப்பிகிட்ருக்குறோம். இட்லியும் வந்து நல்லாவே இருக்குது. பட் நமக்கு தான் வந்து நிறையா வந்து சாப்பிட முடியலை. இட்லிக்கு வந்து என்னதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், 2 வகையான சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் தக்காளி சட்னி இருக்குங்க. இது வந்து பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் கட்டு தர்பூசணி இன்றைக்கி வச்சுருந்தாங்க. வாட்டர்மெலன் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து நம்ம எப்போவுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. பட் ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸு இந்த ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண டீ வந்துடுச்சுது. நேற்று வந்து நம்ம வந்து காஃபி குடித்தோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து டீ வந்துடுச்சுது. தேநீரை வந்து கொண்டுருக்குறாங்க. ஆனால் பால்லாம் ஊற்றி கொண்டுருக்குறாங்க. பால் ஊற்றி குடிக்கிறதும் அந்த தேநீருனுடைய அருமையே வந்து குறைச்சிருதுன்னு சொல்லி இப்போ உள்ள டாக்டர்ஸ், மெயினாக வந்து சித்தா டாக்டர்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கூடிய மட்டும் குடிக்கும்போது, அதாவது தேநீர் குடிக்கும்போது நம்ம வந்து கட்டன் சாயா குடிக்கிறது வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதாவது பிளாக் டீ, பால் ஊற்றாமல், பால் சுகர்லாம் போடாமல் குடிக்கிறது. இப்போ நம்ம வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ நைட் ஆகிடுச்சிது. சரி நம்ம போத்தீஸுக்குள்ளே ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லி போத்தீஸுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கேங்க. இதான் இன்றைக்கு உள்ள ப்ரோக்ராம் பார்த்துக்கிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். See you guys. Thank you once again for everyone. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.